ஹாய் காய்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ஒரு புதையல். இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோன்னே நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு ஸ்மைல் வந்திருக்குமே. எஸ், எக்ஸாக்ட்லி காய்ஸ். இன்னைக்கு பதிவுல புதையலை பத்தி தான் என்ன நவுட் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஒரு புதையலோட மர்மம் நிறையவே அதை சுத்தி இருக்கும். ஒரு புதையலை நம்ம எடுக்க போறோம்னா அதோட இன்ன அவுட் தெரிஞ்சிருக்கணும். அதோட இதிகாச வரலாறுல இருந்து இன்றைய பூகோள வரலாறு வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அதை தெளிவா செய்யவே முடியும், இல்லையா? இந்த புதையலோட இதிகாச வரலாறு உண்மையிலே இதிகாசத்துல இருந்து தான் தொடங்கியிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, மகாபாரதத்துல இருந்த கிருஷ்ணன் கிட்ட இருந்து தான் இந்த ஒரு புதையலோட விஷயம் ஓப்பன் ஆயிருக்கு. காடுகள்ல அலைஞ்சிட்டு இருந்த கிருஷ்ணனோட காலில் வேடன் ஒருவனோட அம்பு பட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புதையலோட இதிகாச வரலாறும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாண்டவர்கள் அவரோட உடலை கொண்டு போய் ஈமக்கறி சடங்கு செய்து முடிக்கிறார்கள். அவர் சிதைக்கு தீ வைத்ததுக்கு அப்புறம் அவரோட இதயம் மட்டுமே துடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சாம்பல்ல இத இன்னொரு வேடன் ஒருவன் பார்த்து, என்னடா இதயம் மட்டும் இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சவன் சரின்னு ஒரு மரக்கட்டையை எடுத்து மரக்கட்டையில அந்த இதயத்தை வச்சு ஆத்தோரமா அனுப்பிடுறான். அவன் ஆத்துலயாவது கரைஞ்சு போயிடும்ன்ற நம்பிக்கையோட அனுப்பிட்டு அவன் நிம்மதியா போயிட்டான். ஆனா அந்த இதயம் சரியா போய் சேர வேண்டிய ஆளுகிட்ட பக்குவமா போய் அமைஞ்சிருச்சு. அது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறத விட ஒரு டைனாசிட்டி, ரொம்ப பெரிய டைனாசிட்டியாவே இருந்திருக்கு. அது யாருன்னா ஒரு பாண்டிய மன்னன் கிட்ட தான் போய் அமையுது. அந்த பாண்டிய மன்னனோட பேரு இந்திரத்யும்னா. அந்த பாண்டிய மன்னன் ஆத்தோரமா கிடைச்ச அந்த இதயத்தை, துடிச்சிட்டு இருக்கிற அந்த இதயத்தை பார்த்தோடனே என்ன நினைச்சாரோ தெரியல, இது ஒருவேளை கிருஷ்ணனோட இதயமா இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் கெஸ் பண்ணவரு. இதை ஒரு கோவில் கட்டி கோவில்ல வச்சு பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா முடிவு பண்றாரு. இது மட்டும் புதையல் இல்ல, இன்னொரு புதையல் பத்தியும் இருக்கு. சோ கூடயே வாங்க. அப்படி பாதுகாக்கணும்னு நினைச்சு ஒரு கோவிலை பெருசா கட்டி எழுப்புறாரு. அந்த கோவில்ல 3 சாமி சிலைகளை வைக்கிறார். பொதுவா சாமி சிலைகள் செஞ்சாங்கன்னா ஒண்ணு கல்லுல இருக்கும், இல்லைன்னா மெட்டல்ல இருக்கும். ஆனா இங்க இருக்கிற சாமி சிலைகள் மரக்கட்டைகளால ஆனது. அதுலயும் கிருஷ்ணனுடைய சிலை கொஞ்சம் நெஞ்சு பகுதியில இதயத்தை வைக்கிறதுக்காக ஒரு சின்ன துளையும் இருக்கும், அந்த இதயத்தை வைக்கிற அளவுக்கு. அப்படின்னும் அங்க இருக்கிற எல்லாராலும் முழுமையா நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்கு. 3 சிலைகள் சொன்னோம் இல்லையா? ஒண்ணு கிருஷ்ணனோட ஞாபகத்தமா கிருஷ்ணனோட சிலை, இன்னொன்னு அவரோட சகோதரன் பலராமன் சிலை, இன்னொன்னு அவங்க சகோதரி சுபத்ரா தேவியோட சிலை. 3 சிலைகளையுமே வச்சு கும்பிட்டுட்டு வராங்க. ஆனா இந்த இதயம் சர்வைவ் ஆகணும்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கிருஷ்ணனோட சிலையை மாத்தணும்ன்ற மாதிரியான விதிமுறைக்கு உட்பட்டிருக்கு. அதனால அந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சிலைகள் 3த்தையுமே மாத்துறாங்க. அதை ஒரு பெரிய திருவிழாவே அரேஞ்ச் பண்ணி அந்த ஊரே செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு விஷயத்த மர்மமாகவும் சீக்ரெட்டாகவும் நிறைய விஷயங்கள் மூவ் பண்றாங்க. ஏன்னா இந்த இதயம் இருக்குன்றது உண்மை, இன்னமும் துடிச்சிட்டு இருக்குன்றது உண்மை, அந்த மக்கள்கிட்டயே இருக்கிற நம்பிக்கை இன்னைக்கும் அசையாம இருக்குன்றது உண்மை. இந்த அளவுக்கு உண்மையை கொண்ட அந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு உடைக்க போறோம். அப்படி அந்த இதயத்தை மாத்துறதுக்காக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழாவை கொண்டாடுறாங்க. அந்த திருவிழாவில் அந்த சிலைகளை, பழைய சிலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது சிலையை அந்த இடத்துல நெய்யும் போது இதயத்தை அதுக்குள்ள வச்சு எடுக்கிறதாகவும் எல்லாராலையும் நம்பப்படுது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா, எல்லா விதமான விஷயத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த திருவிழாவை முழுமையா ஜெயின்னு அந்த ஊர் மக்களே கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த சிலைகள் மேல கண்ணும் கருத்துமா வராங்க. இவங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செஞ்சு நல்லதை பாதுகாக்கணும்னு நினைச்சு அந்த பாண்டிய மன்னர்களோட குரூப் முடியுது. அதுக்கப்புறம் 1000 வருடங்கள் கழித்து அண்டவர்மா சோழகங்கான்னு ஒரு புது டைனாசிட்டி ராஜா வராரு. அவர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அவரு அந்த கோயிலை இனி ரீபில்ட் பண்ணி இந்த கோயிலை சிறப்பான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன்னா அதோட வரலாறும் அதோட பின்னணியும் அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவர் முடிவு பண்ண உடனே 2 ரூம் அமைக்கிறாரு. ஒன்னு பிட்டார் பந்தார், இன்னொரு பாரா பந்தார் அப்படின்னு 2 ரூம் அமைக்கிறாரு. ரெண்டுமே ரொம்ப சீக்ரெட்டான ரூம். அந்த 2 ரூம், ஒன்னு பிட்டார் பந்தார்ன்றது இன்னர் சேம்பர், பாரா பந்தார்ன்றது அவுட்டர் சேம்பர். இன்னர் சேம்பரோட வேலை என்னன்னா, மக்கள் அதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கோயிலுக்கு கொடுக்கப்படுற டொனேஷன், வைரம், வைடூரியம், தங்கம், சில்வர், இந்த மாதிரியான ஏகப்பட்ட புதையல் சம்பந்தப்பட்ட
ஏகப்பட்ட வேல்யூபிளான திங்ஸை அந்த இன்னர் சேம்பருக்குள்ள வைக்கிறாங்க. அந்த இன்னர் சேம்பருக்குள்ள ஒரு 5 சீக்ரெட் செஸ்ட் இருக்கு. அந்த சீக்ரெட் செஸ்ட்டை ஓபன் பண்ணக்கூடாதுன்றதும் ஒரு விதிமுறைக்குள்ள இருக்கு. இந்த இன்னர் சேம்பரை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ள வச்சு போட்டுடுறாங்க. அந்த இன்னர் சேம்பரோட கதவுல பாம்பு படம்லாம் போட்டு பெரிய பூட்டா யாராலையும் அசைக்க கூட முடியாதுன்ற அளவுக்கு 3 பூட்டுகள் போட்டு தொங்க விட்டுறாங்க. பாரா பந்தர் என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்காங்கன்னா, சாமி சிலைகளுக்கு தேவையான பூஜை காரணங்கள் நகைகள் வச்சு எடுத்து சாமிக்கு கும்பிடுற மாதிரியான விஷயத்த உருவாக்கணும் அப்படின்றதுனால சாமிக்கு பக்கத்துல ஒரு பாரா பந்தர் அப்படின்ற ஒரு அவுட்டர் சேம்பரை உருவாக்கியிருக்காங்க. ஆனா இந்த இன்னர் சேம்பரை சுத்தி இருக்கிற மர்மங்கள் இன்னைக்கும் தீர்ந்த பாடு இல்லை. ஏன்னா அந்த கதவை திறந்தோம் அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும், ஏகப்பட்ட பிரளயம் இந்த உலகத்துல வெடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் மர்மங்களும் ஏகப்பட்டது அந்த மக்களிடையே பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள கொடிய விஷம் கொண்ட 30 அடிக்கு மேலாம் பாம்புகள்லாம் படையெடுத்து நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே அசையாம பல ஆயிரம் வருடங்களா வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த ஒரு விஷயத்த உடைக்கிற மாதிரி 1995 பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கும் போது அந்த சேம்பரை உடைச்சு உள்ள என்ன இருந்திருக்குன்னு பார்த்துருக்காங்க. இங்க இருக்கிறத கொள்முதல் பண்ணி கொள்ளையடிச்சு அவங்க கொண்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க போல. ஆனா அது திறந்து பார்த்தோன்னே திரும்பவும் மூடிட்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1928 ஒரு தடவை ஓபன் பண்ணியிருக்காங்க. கடைசியா 1978 அந்த சேம்பர் ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா வேல்யூபிளான திங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரி உலக அழியில பிரளயம் ஏற்படல, இருந்தாலும் அந்த செஸ்டை தொடவே இல்லை. அந்த வேல்யூபிளான பொருட்களை வெளியே எடுத்து எடை போட்டு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 70 நாட்களா இருக்கு. அவ்வளோ ட்ரெஷரை அந்த இன்னர் சேம்பருக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு சேம்பரை பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 1978 திறந்து அதெல்லாம் எண்ணி முடிச்சு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோயிலோட தர்மகர்த்தா, ரொம்ப சுப்பீரியரான தர்மகர்த்தாவா அந்த ஊரோட கலெக்டர் தான் இருந்திருக்காரு. ஆனா அவரே 1978 ஒரு அறிக்கை விடுறாரு, அந்த கோயிலோட பூட்டோட சாவி தொலைஞ்சு போயிடுச்சு, எங்க கிட்ட இல்லை அப்படின்றத அறிக்கையா விட்டுறாரு. அப்படி இருந்தும் இப்போதைய காலத்துல நம்ம பிஜேபி அந்த ஊருக்கு ஆட்சிக்கு வந்தால் அந்த கதவை திறந்து உள்ள என்ன இருக்குன்றத நாங்க கண்டிப்பா பார்ப்போம்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில மக்கள் ஓட்டு போட்டு பிஜேபி தேர்ந்தெடுத்துறாங்க. தேர்ந்தெடுத்தோடனே நேரம் அந்த கோயிலுக்குள்ள போய் இன்னர் சேம்பரை ஓபன் பண்ணோன்னு 11 அபிஷியல்ஸ், ஃபாரஸ்டர், ஸ்நாக் கேச்சர், ஏகப்பட்ட மிலிட்ரி, தேவையான அளவுக்கு ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி அவசர வசதிகள் எல்லாத்தையுமே தங்களோட வச்சிருந்து எல்லாருமே லங்கோட்டா கட்டிக்கிட்டு சாமியை வேண்டி உள்ள போய் சேம்பர் கிட்ட நின்று அந்த 3 பூட்டையுமே உடைச்சு தரக்காங்க. எஸ், அவங்க உடைக்கிறதே 12 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை உடைச்சு முடிக்கவே 3 1 மணி ஆயிருக்கு. இதுக்கு மேலேயே நம்மளால அதை பண்ண முடியாது அப்படின்ட்டு திறந்து மட்டும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அந்த கண்கொள்ளா காட்சி அனுபவிச்சுட்டு மக்கள் கிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே உள்ள இருந்தது, ஆனா பாம்புகள் எதையுமே நாங்க கொஞ்சம் கூட பார்க்கல அப்படின்றத உறுதியா கவர்மெண்ட் அபிஷியல் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நாங்க உடைச்சு திறந்துட்டோம், இனி கவர்மெண்ட் கிட்ட ஒரு நல்ல தேதியை வாங்கி இது எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையான்னு எடை போட்டு பார்ப்போம். ஆக்சுவலா இது எதனால நடந்ததுன்னா, இதை திறந்து கிட்டத்தட்ட 46 வருஷங்கள் ஆயிடுச்சு. மக்கள் கிட்ட கோரிக்கைகள் தினந்தோறும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா 46 வருஷமா நீங்க திறக்காம வச்சிருக்கிறதுனால உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் உண்மையிலே நல்லபடியா இருக்கா, இல்ல யாரும் எடுத்து எதுவும் பண்ணிட்டாங்களா, இல்ல எங்களுக்கே தெரியாம நீங்க எதுவும் ஓபன் பண்ணி உள்ள எதுவும் வேலை பார்த்துட்டீங்களா, உள்ள இருக்கிறதுலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தடவை திறந்து செக் பண்ணுங்கன்றது வருஷத்துக்கு வருஷம் விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால இதை ஒரு சாதகமா பயன்படுத்தி நம்ம பிஜேபி கவர்மெண்ட் அடிச்சு உடைச்சு திறந்து உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து உள்ள அவங்க சொன்ன மாதிரி முந்தைய காலத்துல சொன்ன மாதிரி 70 நாட்கள் எடை போட்டு கணக்கு எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த வட்ட உள்ள 70 நாள் ஆகுமா இல்லை 80 நாள் ஆகுமான்றது இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஸோ பப்ளிக்காவே இந்த விஷயங்கள் அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றத நான் இன்ன வரைக்குமே குறிப்பிடல. ஸோ உங்களுக்கு இது எந்த இடமா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான மர்ம பதிவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, டேக் கேர்.